தொழில் ஸ்தானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. கம்பெனி சைடில் இருந்தும் குடும்பத்துக்கு எந்த பாதகம் வந்துட்டுல. பின்ன பிரச்சனை என் வீட்டுக்குள்ள தான் உண்டு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா மரிச்சிருக்கணுமே. ஆமா சாமி. நீங்களோட கல்யாண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருந்திருக்காரு. ஆமா சாமி. சமீப காலமா நீங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி தொழில ஏதாவது நடந்திருக்கணுமே. ரொம்ப சிக்கலாயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சமயம் பிரிஞ்சு இருந்து சேர்ந்திருக்கணுமே. சரியா சொன்னீங்க சாமி. 5 வருஷம் கழிச்சு இப்பதான் சேர்ந்தாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்னு சேராமலே இருந்திருக்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தனாலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? புலியும் மானும் ஒரே வீட்டில் இருக்க முடியுமா? அப்படி இருந்தா பிரச்சனை வரதானே செய்யும். இது தொடர்ந்தா உயிர் பலி கூட உண்டாகும். ஓ, 5 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தீங்க? ஜட்ஜு தான் சேர்ந்துருக்கணும்னு ஆர்டர் போட்டுக்கிறாரு. ஆர்டர் போடுறதுக்கு ஜட்ஜி என்ன கடவுளா? நினைச்ச வெளியில போறதுக்கும் வீட்டுக்குள்ள வரத்துக்கும் கல்யாண வாழ்க்கை என்ன அவ்வளவு சர்வசாதாரணமா போயிடுச்சா? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும்னா அதுக்கு ஆண்டவன் ஆர்டர் போடணும். புரிஞ்சுக்கங்க. இப்போ கிரக பலன்கள் நன்னாயிட்டு இல்ல. இந்த ஜாதகப்படி ஒரு 3 மாசத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கவே கூடாது. நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சுதான் இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டு இருந்தால் பிரச்சனைகள் பெருசாகும், விபரீதங்கள் ஏற்படும். ஏன் பிரபுவோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். உயிருக்கே ஆபத்தா? நீங்கள் உடனே இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்க கூடாது. இவங்க ரெண்டு பேரும் தள்ளி இருந்தாதான் தப்பிக்க முடியும். இதுக்கு ஒரே பரிகாரம் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறது தான். ஒரு 3 மாச காலம் பிரபுவும் சத்யாவும் பிரிஞ்சிருந்து தான் ஆகணும். இல்லைங்கில் பிரபுவோட உயிருக்கு ஆபத்து உண்டாகும். நான் சொல்றது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க சௌரியம். வாங்க போறோம். நாங்கள் வரோம். நம்ம கிட்டயே எப்படி நடிக்கிறான் பாரு. சரியான ஆளத்தான் நீ சூஸ் பண்ணிருக்க. வெரி குட். சாமியார் இப்படி சொல்லிட்டாரே,
ஐயோ, உங்களை என்னால பிரிக்க முடியாது. அந்த பாவம் எனக்கு எதுக்கு? என்ன மேடம் சொல்றீங்க? ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருந்தா பிரபு சார் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிருக்காரு சாமியாரு. அப்புறம் எப்படி மேடம்? ஐயோ, அத வேற நினைச்சா எனக்கு நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்குது. அப்படி அவர் சொன்னதை மீறி நாம ஏதாவது செய்ய போய் பிரபுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆமா மேடம், அந்த சாமியார் நடந்ததெல்லாம் கரெக்டா சொல்றாரு. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த நேரமும் சரியில்லை. அதனாலதான் நம்ம கம்பெனில இவ்ளோ பிரச்சனையா. இதுதான் ஆரம்ப சகுனம் மேடம். இப்பவே நம்ம உஷாராகணும். இத தள்ளி போட்டா பெருசா சிக்கல் வேற வரும் மேடம். ஐயோ, எதை வேணும்னாலும் தாங்கிக்கலாம். ஆனா நம்ம பிரபுவுக்கு ஏதாவதுன்னா? ஐயோ, சத்யா இந்த வீட்ல இருக்கணுங்கிறது கோர்ட்டோட ஆர்டர். அத நம்மளால மீற முடியாது. எனக்கு ஒரு ஐடியா. பேசாம பிரபு சார வெளியே அனுப்பிட்டா? கரெக்ட். ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு அவன் வெளியில போனா ஹோட்டல்லையோ இல்ல வாடகை வீட்லயோ தனியா இருந்துக்கலாம். ஆனா ஒரு பொம்பளை புள்ள எங்க போவா பாவம்? அப்படியே பிறந்த வீட்டுக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க. இதுதான் பெர்ஃபெக்ட்டான முடிவு, நல்ல முடிவு. நாம ஒண்ணு பண்ணுவோம். பிரபுவை மும்பைக்கு அனுப்பி வச்சிட்டோம்னா? என்ன சத்யா, நான் சொல்றது சரிதானே? நீ இங்கே இரு, பிரபு மும்பைக்கு போகட்டும். இது விஷயமா நான் உடனே பிரபு கிட்ட பேசுறேன். நிலுங்கத்தா. என்னம்மா? என் அமுல் பேபி இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? நான் அமுல் பேபியோட வாழத்தான் இங்க வந்தேன். அவனை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. என்னால என் அமுல் பேபிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஐயோ, நானே பிரிஞ்சு போயிடுறேன். 5 வருஷமா அமுல் பேபியை பிரிஞ்சிருந்துட்டேன். 3 மாசம் பிரிஞ்சிருக்க முடியாதா? அவன் உயிருக்கு ஆபத்துனா 3 மாசம் என்ன, 3 வருஷம் கூட நான் சேராம இருப்பேன். இந்த விஷயத்தை நான் ஜட்ஜப்பாண்ட சொல்லி நானே சம்மதம் வாங்கிக்கிறேன் அத்தை. ஏன்னா நாங்க சேர்ந்துருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அமுல் பேபிக்கு தான் ஆபத்து. நான் இப்பவே கிளம்புறேன் அத்தை. சத்யா, அது நான் என்ன சொல்றதுன்னு. சத்யா, நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பையன் எப்பவுமே உன்னை கைவிட மாட்டான். மெட்டி தான் சார் உங்க உசிரையை காப்பாத்திருக்கு. நீங்க அவங்களுக்கு போட்ட மெட்டி தான் உங்களுக்கு போவிடாம தடுத்துருச்சு. எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து உங்களை தப்பிக்க வச்சிருக்கு. சேர்ந்து வாழறதுக்கு இத்தனை வாழ்த்து கட்சும் பிரபுவோட இருந்தா உசுருக்கு ஆபத்துங்கிற ஒத்த வார்த்தை எல்லாத்தையும் சுப்புநூறாக்கிச்சு. இப்ப என்ன பண்றது? போறேன்னு வாயால தைரியமா சொல்லிட்டேன். ஆனா மனசுலாம் நடுங்குது. என்னால எப்படி பிரபுவை பிரிஞ்சு போக முடியும்? 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதானே சேர்ந்துக்கிறேன். அத நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள கடவுள் பிரிச்சிட்டான்ல.
பிரபுவை பிரிஞ்சு போற விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நான் தான் உங்க 2 பேரும் ஜோடி ஆகினேன். ஆனா நான் ஜோடியா இருக்க கொடுத்து வைக்கல. நான் பண்றது இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா எல்லாருமே நம்புறாங்களே. என் பிரபுக்கு ஒரு ஆபத்துங்கிறத விளையாட்டுக்கு சொன்னா கூட என்னால எடுத்துக்க முடியாது. அவன் நல்லா இருக்க நான் எத்த வேணாலும் செய்வேன். அதான் நான் போறேன். நான் இல்லாத இந்த வீட்டுல நீங்களாவது ஒன்னா சந்தோஷமா இருங்க. பொண்ணுங்களுக்கு ஏன் இவ்வளோ சோதனை? எங்க தூக்கி போட்டாலும் கேள்வி கேட்காம போயிடணும். எதை சொன்னாலும் ஏத்துக்கணும். புருஷனோட இரு அதான் கௌரவம்னு சொன்னாலும் தலையாட்டணும். இல்ல புருஷனுக்கு ஆபத்து நீ வெளியே போன்னு சொன்னா அப்படியே தலை குஞ்சு போயிடணும். தான் பொண்ணுங்களோட தலைவிதி. அன்பு தேவனின் பிள்ளைகளே, ஆயிரம் ஸ்தோத்திர வழிகளை நாம் ஆண்டவருக்கு கொடுத்து மகிமைப்படுத்தி இருக்கிறோம். மாதிரி இருக்குது. ஆமா அவனதான் பாதிரியார் மாதிரி இருக்கிறான். சாமியாரா இருந்தவன் எப்படி பாதிரியாரா? ஆனா கன்ஃபார்மா இவன் அவன்தான். குழப்பமா இருக்கு. சொல்லு சத்யா. குமார்னா, நம்ம பிசிஎன் டிவில 3 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்களா? அதுல ஒருத்தன் பாதிரி வேஷத்துல நடிச்சுன்னு இருக்கானே, யாருன்னா அவன்? ஒரு நிமிஷம் இரு. யாரு அந்த பாதிரி வேஷத்துல இருக்கான? அவனா? அவன் பேர் அண்ணாமலை. அவருண்ணா உண்மையிலேயே நம்பூதிரியா? அட நீ வேற சத்யா. அவனுக்கு காசு கொடுத்தா குரங்கு மாதிரி கூட நடிப்பான். பிராடு பையன். ஏன் உன்னை ஏதாவது ஏமாத்திட்டானா? இல்ல இல்ல இல்ல, ஏமாந்திருந்திருப்பேன். நல்லா வேலை தப்பிச்சேன். தேங்க்ஸ்ண்ணா, நான் அப்புறமா பேசுறேன். அடங்கக்கா மக்கா, பெரிய திருநா இருப்பான் பொழுது. அவன் எப்படி இங்க வந்தான்? என்னத்துக்கு நானும் பிரபுவும் பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னா? ஐயோ பாவம் அத்தை, இந்த பிராட நம்பி பிரபு வர மும்பைக்குலாம் அனுப்ப பார்த்தாங்க. உடனே இத போய் முதல்ல அவங்களாண்ட சொல்லணும். இருவா மேடம், அந்த சத்யா இருக்கால, வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்க. ஒரு வழியா போராடி அந்த சத்யாவை இப்ப வீட்டை விட்டு துரத்த போறீங்க. ஒரே பால்ல 2 விக்கெட்டை காலி பண்ணிட்டீங்க மேடம். சத்யாலாம் எனக்கு ஒரு சுண்டக்கா.
அவ இத்தனை நாள் என் அட்டாக்க தாங்கினதே அவ அதிர்ஷ்டம்தான். இன்னைக்குதான் சரியான கிளைமேக்ஸ் அமைஞ்சது. என் பிளான் படி அவ இந்த வீட்டை விட்டு ஓட போற. பிரபுவோட சேரணும்னு இந்த சத்யா முடிவு பண்ணுவாளாம். அதுக்கு சைலண்டா ராஜதந்திர வேலையெல்லாம் செய்வாளாம். அத நான் பாத்துக்கிட்டு உக்காந்துருக்கணுமா? சத்யாவுக்கு வச்சேன் பாரு ஆப்பு. கேஷுவலா நான் பிரபுவை பார்க்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிரபுவை சத்யா கிட்ட இருந்து பாதுகாத்தே ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்காக தான் பிளான் பண்ணி இந்த யுஎஸ் பிளான் எல்லாம் போட்டோம். அதையும் சாமர்த்தியமா அவ தடுத்துட்டா. டைவர்ஸ்க்குன்னு கோர்ட்டுக்கு போனா வீட்டுக்கே வந்து உட்காந்துட்டா. போத கேஸ்ல மாட்டி விட்டா, அதுல இருந்தும் தப்பிச்சிட்டா. அப்புறம்தான் அவளை காலி பண்றதுக்கு ஆக்ஷனை விட அமைதியான வழிதான் பெஸ்ட்னு முடிவு பண்ண. ஒரு மைண்ட் கேம் ஆடின. இதோ போலி நம்பூதிரிய வர வச்சேன், அவளை காலி பண்ணிட்டேன். சினிமாவுல பணத்துக்காக சண்டை போடுறவங்களுக்கு பங்களா கேக்குதா? குத்து சண்டைக்காரிக்கு குடும்பத்துல என்ன வேலை? எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அது அங்கதான் இருக்கணும். மூணு மாசம்தான் வெளியில போறோம்னு அந்த சத்யா நினைக்கிறா. ஆனா 30 வருஷம் ஆனாலும் அவ இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க முடியாது. பிரபுவோட வாழ்க்கைக்குள்ள இனி அவ திரும்ப வரவே முடியாது. இன்னையோட அவ பேராசைக்கு ஆணி அடிச்சாச்சு. அட பாவிங்க, இதுக்கு பின்னால இவ்ளோ பெரிய சாதித்துட்டு வருதா? என்ன பண்றது? ஏன் திடீர்னு பிரபுக்கு போயிட்டான்? அவங்க சித்தி திடீர்னு வந்து நானே வீட்ல வச்சு பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. கடத்தினதா தகவல் வந்துச்சு. அதான் எல்லா வண்டியும் நிப்பாட்டி செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நீ தப்பிச்சு வந்துட்ட. அப்ப நீ ட்ரக்ஸ் கடத்தினவ தானே? ஓஹோ, சின்ன மாமியார நீங்க தான் சைலண்ட் இல்லையா? இதெல்லாம் உங்க வேலை தானா? என்னையும் பிரபுவும் பிரிக்க பாக்குறீங்களா? அத்தான பார்த்தேன். என்னடா திடீர்னு அமெரிக்கா ட்ரிப் ரெடி ஆகுது, அன்வான்டா டைவோர்ஸ் நோட்டீஸ் வருது, டக்குன்னு ட்ரக் கேஸ்ல அரெஸ்ட் ஆகுறான். அப்போவே நமக்கு லைட்டா பல்பு எரிஞ்சுது. சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் சார்பா நோட் பண்ற என்னாண்டியா இப்படி தப்பிச்சியா? எப்படி நான் உங்களை மிஸ் பண்ணனே தரலையே சின்ன மாமியார. அமுல் பேபி மேல இந்த ரொமான்ஸ் மூட்ல இத கவுனியாம விட்டம் போல இது. என்னாண்டியே உங்க வேலைய காமிச்சிட்டீங்கல்ல. நான் அருக வேண்டிய வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னு என்னையா வேலையான்னு பாக்குறீங்களா? நானே முகத்துல குத்துற குத்து சண்டைக்காரி, ஆனா என் முதுகுல நீங்க குத்திட்டீங்கல்ல. இந்த சத்யா வண்டிய கேமா? சின்ன மாமியார நான் கேம் ஆடி நீங்க பார்த்தது இல்லல. இப்போ சேலஞ்ச் பண்றேன். உங்களை மாதிரியே நானும் யாருக்கும் தெரியாம அண்டர் பிளே பண்ணி அமுல் பேபியை என் பக்கம் திருப்பி உங்க முகத்துல கரிய பூசுறேன். இத நான் பண்ணலன்னா என் பேரு ரவுடி பேபி சத்யாவே இல்லை.